அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கின்றோம். தீபம் ஏற்றும் போது நாம் கவனிக்க வேண்டிய 10 விஷயங்கள் இருக்குது. அந்த 10 விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், நம்ம அகல் விளக்குலையோ காமாட்சி அம்மன் விளக்குலையோ எண்ணெய் ஊற்றும்போது கீழே வழிந்து போகிற மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. 3/4 பாகம் வந்த உடனே ஊற்றுறதை நிறுத்திடணும். எண்ணெய் வழிந்து கீழே போகக்கூடாது. இரண்டாவது விஷயம், நம்ம விளக்கில் திரி போடும்போது ஒற்றை திரி, ஒரு திரி போடக்கூடாது. ஒற்றை திரியாக 2 திரி எடுத்து அதை ஒற்றை திரியாக திரித்து அந்த திரியை தான் காமாட்சி அம்மன் விளக்கில், அகல் விளக்கில், குத்து விளக்கில் எல்லா விளக்குலையும் இரட்டை திரியாக தான் போட வேண்டும். மூன்றாவது விஷயம், சுவாமிக்கு விளக்கு ஏற்றும் போது வலப்பக்கம் நின்று தான் தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டிலேயே விளக்கேற்றினாலும் சரி, வலது பக்கமாக தான், தெய்வத்திற்கு வலது பக்கமாக நின்று தான் விளக்கு ஏற்ற வேண்டும். நான்காவது விஷயம், சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது எழுந்து போய் விளக்கை அணைக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிந்த பிறகு தான் விளக்கை அணைக்கணும். அணைய போகுது அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போகாதீங்க. அப்படி விளக்கை குளிர் வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க வேறு யார்ட்டையாவது சொல்லி அந்த விளக்கை குளிர் வைக்க சொல்லுங்கள். ஐந்தாவது விஷயம், காமாட்சி அம்மனுக்கு துணை விளக்காக மண் அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம். சிலர் காமாட்சி அம்மன் விளக்கோட வெள்ளி விளக்கும் ஏற்றி வைப்பாங்க. எப்பொழுதுமே காமாட்சி அம்மனுக்கு துணை விளக்கு கட்டாயம் ஒன்று ஏற்றி வைக்கணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒற்றைப்படையில் 3 விளக்கு 5 விளக்கு என்று ஏற்றி வைக்க வேண்டும். ஆறாவது விஷயம், நாம் விளக்கு ஏற்றிய பிறகு அந்த தீபத்தின் அருகில் நின்று ஓம் தீபலட்சுமியே நமோ நமக என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரிக்க வேண்டும். ஏழாவது விஷயம், தீபம் ஏற்றி அரை மணி நேரமாவது வீட்டில் விளக்கு எரியணும். அதுக்கு மேலே எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதற்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் ஏற்றி வைக்கலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது விளக்கு எரியணும். எட்டாவது விஷயம், தீபம் எப்பொழுதுமே ஏற்றும்போது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி தான் ஏற்ற வேண்டும். தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு எரியும் போது அந்த திரி கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசையை பார்த்து தான் எரியணும். தெற்கு திசையை நோக்கி எரியக்கூடாது. முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க. தெற்கு திசை நோக்கி விளக்கை ஏற்றி எரிய வைக்கக்கூடாது. வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசையில் விளக்கு எரியலாம். 9வது விஷயம், தெற்கு திசை நோக்கி ஏற்றக்கூடாது. தெற்கு திசையை பார்த்தவாறும் எரியவும் கூடாது. இறுதியாக 10வது விஷயம், விளக்கை வாயால் ஊதி அணைப்பது, கையால் அணைப்பது, பேப்பர் எடுத்து அணைப்பது, குச்சி எடுத்து அணைப்பது, இந்த மாதிரிலாம் அணைக்கக்கூடாதுங்க. பூ கொண்டு தான் அணைக்கணும். அதுவும் விளக்கை அணைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பூ கொண்டு குளிர்விக்கணும் அல்லது பூவால் மலையேற்றணும். இவ்வளோதாங்க. இந்த 10 விஷயங்களை நீங்கள் விளக்கேற்றும் போது கவனிக்கணுங்க. நம்ம வீட்டில் விளக்கேற்றோம் அப்படின்னா நம்ம குலம் தழைக்கணும், செல்வ வளம் பெருகணும், பணவரவு அதிகரிக்கணும், முழு உடல் ஆரோக்கியத்துடன் நம்ம அனைவரும் இருக்கணும் என்பதற்காக தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கின்றோம். அந்த விளக்கேற்றும் போது நம்ம இந்த 10 விஷயங்களை கவனிப்பது ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.